இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆற்றுல போய் நாங்கள் மீனை பிடிச்சோம். சரி வேட்டை, செம்மையாக மீன் கிடச்சி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் மீன் பிடிச்சிருக்கோம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே தான் காமிக்கிறேன், சிலேபி தான் தெரியுது. கை கொண்டுதியா? கை கொண்டதில்லையே, கோரையில் கொடுத்துக்கோமா. நமக்கு வா. கோடை காலத்துலாம் மீன் பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வற்றி போச்சு நம்ம ஆற்றுல. அதுக்கப்புறம் இப்போ இந்த மழை அங்கங்கே பெய்யுதுனால ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்ததுனால சரி என்ன மீன் கிடைக்கும், சும்மா போய் போட்டு பார்ப்போம் அப்படி நினச்சி தான் நாங்கள் போய் தூண்டி போட போனோம். ஆனால் தூண்டி போட போய் சும்மா சூப்பராக கிடச்சி, நிறையா மீன் பிடிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் அது ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நம்மளுக்கும் தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதான் கேமரா வச்சுட்டு செல்லை வச்சுட்டு கேமரா வச்சுட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் போட்டால் நல்லா கடிச்சிது. ஆனால் இந்த ஃபுல்லாக வெறும் மீன் அதிகங்க. இந்த ஆற்றுல இந்த தடவை வந்ததில் ஆற்றுல மீன் சரியான மீன் இன்றைக்கி ஃபுல்லாக. மீனை காட்டு, கிளறு. என்னடா மீன் பிடிக்க என்னென்னமோ பொருள் இருக்குது, மண்புழு கோர்த்து போகிறான்னு நினச்சிடாதீங்க. மீனுக்கு நண்பன் மண்புழு தான். அந்த மாதிரி தான் புழு போட்டோம் அதிகமாக மீன் கிடைக்கும். நாங்கள் கிராமத்தில் எங்கே கிடைச்சாலும் சரி நாங்கள் புழுவை தோண்டி கொண்டு வந்து மீனை பிடிப்போம். வேறு லெவலில் பிடிப்போம். அதான் அசால்ட்டாக பிடிப்போம். சும்மா செம்மையாக பிடிப்போம் மீன். அங்கே பாருங்கள், தரமாக தூக்குனாரு தம்பி. எங்கடா காட்டு மொரட்டு சிலைப்பா மாஸ் இங்கே திரு மஞ்சள் எனக்கு கண்ணா காட்டு சரியான சிலை பிடிக்கிறீங்கய்யா, வேறு லெவலில் கிளறணுங்க. ஏன் பிடிக்கல? கலட்டுறா விறுவிறுன்னு போடு. கடிக்கிறா போடு. இங்க மாட்டிக்கிச்சு. தெரியாது எங்களுக்கு. நாங்களாம் இப்போ நேற்று அனுபவம். என்னடா அது ரங்கராட்டனமா? இன்னும் பெண்டு படுத்து கிடக்கு.